சிறுகடி காசு சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்க. மலேசியாவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மீனாமுத்து கிட்ட தான் கிறிஷை வந்து நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நீ இத்தனை பொய் சொல்லிட்டு இருக்கே, அதுக்கு பேசாமல் உண்மையாக சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லவும், அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு ப்ளீஸ் மீனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கிறிஷ் இப்போ நம்ம வீட்டுக்கு வர போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜோட மனசில் கிறிஷ் வந்து பதிஞ்சிட்டாரு. கிறிஷ் என்னோட பிள்ளை தான்னு சொல்லி மனோஜ் கிட்ட நான் உண்மையை சொல்லிடுவேன். அது வரைக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிறிஷும் அவங்களுடைய பாட்டியும் கிறிஷோட எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு நேராக முத்துவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, என்னம்மா விஷயம், ஏமா வந்ததுலேருந்து அழுந்துக்கிட்டே இருக்கீங்க, ஆமாம் கிறிஷ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிறிஷை நான் உங்ககிட்டே ஒப்படைக்கலான்னு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்கவும், அங்கே மலேசியாவில் வேலை பார்த்துட்ருக்கும்போது என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால தான் அவங்க அப்பாவோட தவசத்துக்கு கூட அவள் வரல. அங்கே காய்ச்சல் உயிர் போயிடுச்சு. எனக்கு கிறிஷுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கிறிஷு அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் கிறிஷோட அம்மாவே இல்லையே, அதனால தான் மீனாமுத்து கிட்ட கிறிஷை ஒப்படைச்சிடலாம் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான ரொம்ப முடிச்சிருக்காங்க.